வணக்கம். நான் இயக்குனர் பொன்ராம். இந்த நாள் வந்து ஒரு மறக்க முடியாத, தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இயக்குனர் இமயம் நம்மளை விட்டு போயிட்டாரு. அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் ஏற்றுக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வழிகாட்டியாக இருந்தார். அவர் வந்து அவரோட படங்கள் தான் எங்களுக்கு ஒரு லைப்ரரி மாதிரி, புத்தகங்கள் மாதிரி. ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு லைப்ரரி மாதிரி எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஆகட்டும், எங்கள் ஜென்ரேஷன் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து கூப்பிட்டு வச்சு ஐடியா கொடுப்பாரு. ஒரு படம் ஹிட்டானே கூப்பிட்டு வச்சு நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய இமயம். எங்களுக்கு அடுத்தடுத்து என்ன சொல்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்ற ஒரு வருத்தம். இந்த மண்ணை சேர்ந்த தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தை சேர்ந்த இமயம் எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சது வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன வார்த்தைகள் சொல்றதுக்கு முடியல. நேற்று ஃபுல்லாக சென்னையில் இருந்தோம். எல்லா திரைப்பட மக்களும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இதே தேனி மண்ணுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்குமே ஆர்எஸ்எஸ் சார் வந்து அத்தனை பேருக்குமே ஒரு ஐடியாலஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இயக்குனர்னு சொல்லலாம். அவருடைய இழப்பு பெரிய இழப்பு, எங்களுக்கெல்லாம் பெரிய இழப்புன்னே சொல்லலாம். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். அவன் குடும்பத்துக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த எங்கள் ஊரை சேர்ந்த அதான் என் ஊர்னு நான் பெருமையாக சொல்லிக்கலாம், தேனி மாவட்டம் அள்ளிநகரம். எங்கள் ஊரை சேர்ந்த பாரதிராஜா சார் அவர்களுடைய இரங்கல் செய்திக்கு, இரங்கல் நிகழ்ச்சிக்கு சென்னையிலேருந்து வந்திருக்க திரைப்பட இயக்குநர்கள் அனைவருக்கும், நடிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்காங்க எல்லா பேருமே. செல்வமணி சார் இருக்கட்டும், அண்டு பேரரசு சார் இருக்கட்டும், எங்கள் யூனியன்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லுறேன். நன்றிங்க.